ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் நடந்த ஆடி வெள்ளி பூஜை தான். அது வந்து மகாலட்சுமிக்காக நம்ம பண்ணுற பூஜை தான் அது. எவ்ரி இயர் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3வது வெள்ளியோ இல்லாட்டி 5வது வெள்ளியோ நம்ம வந்து இதை பண்ணிவிடுவோம். இந்த வருஷம் வந்து 3வது வெள்ளி நேற்று பண்ண பூஜை. அது ஃப்ரைடே பண்ணது. ஆக்சுவலி உங்களுக்கு நாளைக்கு தான் வந்து நம்ம வியூ ஆகும்னு நினைக்கிறேன். பூஜை எப்படி நல்லபடியாக முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் இந்த பூஜை வந்து எல்லாரும் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நாங்கள்லாம் வீட்டில் முதல்ல அம்மா மாமியார் இவங்கெல்லாம் பண்ணதே கிடையாது. ஆனால் இப்போ புதுசாக எங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இந்த டவுட்டு தான் வந்து எனக்கும் ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு இதோட வந்து 8 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி சேம் எனக்கும் இதே மாதிரி ஒரு டவுட்டு தான் இருந்தது, பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பிராமின் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் இந்த பூஜை எது கூப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நாங்கள் போவோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதெல்லாம் யார் வேணால் பண்ணலாம்ப்பா, பூஜை பண்ணிகிட்ருக்கிறவங்களே தான் இந்த பூஜை பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம கும்பிடும்போது பிரார்த்தனை நம்ம பண்ணும்போது அவங்க தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பண்ணணும்னு மனநிறைவோடு அந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னாங்க. அதிலிருந்து ஒரு இந்த வருஷத்தோடு வந்து 8வது வருஷம் நான் பூஜை பண்ணியிருக்கிறது. இந்த 8 வருஷமாக வந்து இது ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற பூஜை தான். இது பண்ண வந்து வீட்டில் ஒரு ஹாப்பினஸ்ஸு எல்லாமே இருக்குது. முக்கியமாக வந்து காசு பணம் இதெல்லாம் வந்து செகண்ட்ரி. அதை தாண்டி வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு இந்த பூஜை கொடுக்குது. அதுக்காகவே இதை நான் ரெகுலராக பண்ணுறேன். இதை பண்ணி முடிக்கும் போது அந்த அம்பாளை பார்க்குறம்போது பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியாக இருக்குது. கடவுளே வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக நான் பண்ணுற பூஜை தான். எல்லோரும் வந்து வேண்டுதல் அதுக்காக காசுக்காக பணத்துக்காகலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் செகண்டரி. சந்தோஷம்தான் வந்து இருக்கிறதுலே பெரிய சொத்து. அது நம்மளுக்கு நிறைவாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் தான் இந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, ஒரு மன திருப்தி, சந்தோஷம். இதுக்கு அடுத்து தான் வந்து காசு பணம் எல்லாமே. அதனால் நான் அதுக்காக ப்ரே பண்ணுறது தான். மீதி வந்து அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு வேண்டுதலும் வந்து பூஜையில் வந்து நான் வைக்கிறது கிடையாது. கேட்காமலே நம்மளுக்கு அம்பாள் வந்து வேணுங்கிறத அவளே கொடுக்குறா. அதனால் அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் எதையும் பெருசாக கேட்குறதில்ல. இந்த வருஷம் ஒரு 20 பேர்த்த கூப்பிட்டு பூஜை நடந்தது. அதுக்கு முன்னத்து நாளே வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து சாரியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஒரே நாளில் எல்லாம் பண்ண முடியாது. அந்த 20 பேர்த்துக்கும் நான் ஒருத்தி தான் சமைக்கணும். எதுக்கும் ஆள் கிடையாது. ஒரு வாரமாக வீடு க்ளீன் பண்ணி வீடியோ கூட என்னால் சரியாக எதுவுமே எடுக்கவும் முடியல, போட முடியல. மொத்த வீடு பூஜை அறை எல்லாமே வந்து தலைகீழாக வந்து போட்டு சுத்தம் பண்ணியாச்சு. முன்னத்து நாள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த நாள் பூஜைக்கு வந்து தேவையானது எல்லாமே முன்னத்து நாள் முடிச்சிட்டேன். அடுத்த அன்னைக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் புளி சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், உருளைக்கிழங்கு வறுவல், இந்த 6 ஐட்டமும் வந்து நான் ஒருத்தி தான் செய்யணும் 20 பேர்த்துக்கு. அதுவும் வந்து நல்லபடியாக ரெடியாகி பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சது. கூப்பிட்ட எல்லோரும் மேக்ஸிமம் வந்துட்டாங்க, ஒருத்தர் 2 பேரை தவிர. அது அவங்க ரீசனால் வரல, ஹெல்த் இஷ்யூஸ்னால் வரல. மற்றபடி எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நம்ம கையால் சமைச்சு கொடுக்குற ஒரு திருப்தி வந்து எவ்வளோ காசு கொடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாலும் அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதனால் பூஜை சூப்பராக முடிஞ்சுது. இது வந்து எவ்ரி இயர் நடக்கும்போதும் நான் ஒரு அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு எனக்கு போகிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து இந்த பூஜை கொடுக்குது. முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், முடிஞ்சவங்க, விருப்பப்பட்டவங்க. இதில் வந்து அவ்வளோ எல்லோரும் வந்து புடவை ஜாக்கெட் பெட்டெல்லாம் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு வந்து காசு இருந்ததுன்னா கொடுங்க. இல்லை நம்மளால் செய்ய முடியலன்னா ஒன்றும் இல்லை, வெத்தலை பாக்கு, பூ, மஞ்சள், குங்குமம், இந்த 2 இது மட்டும் கம்பல்சரி கொடுக்கணும். மீதி எல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து கொடுக்கலாம். போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாக்கெட் பெட் இதெல்லாம் கொடுக்கல. நிறைய பேர்த்த கூப்பிடுமான்னா அதுவும் இல்லை, அது உங்கள் சௌரியத்தை பொறுத்து. நான் போன வருஷம்லாம் ஒரு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு 4-5 பேரை கரெக்டாக கூப்பிட்டுருந்தேன். அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, அப்புறம் வந்து சாமி பிரசாதமாக பொங்கல் செஞ்சுருந்தேன். இவ்வளோ தான் நான் கொடுத்தேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் செய்ய முடிஞ்சது. என்கிட்ட இருக்குது ஜாக்கெட் பெட் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு முறை இப்படி வச்சா ஒவ்வொரு முறையும் இப்படி தான் கொடுக்கணுமான்லாம் கிடையாது. அது அவங்கவுங்க விருப்பம். புடவை இதெல்லாம் இப்படி தான் கட்டி சாமி அலங்காரம் பண்ணணுன்னா ஒன்றும் கிடையாது. கலசம் மட்டும் வச்சு கும்பிட்றவங்களும் கும்பிடலாம். உள்ளே நான் கலசத்துக்கு மேலே என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சது, நான் பண்ணியிருக்கேன்.